மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யார்? சிம்மம் ராசி மற்றும் கன்னி ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், உங்களுடைய வாழ்வில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழும், செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க அப்படின்ட்டு உங்களை பற்றியும், அதாவது சிம்மம் ராசி மற்றும் கன்னி ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் சித்தர்கள் சொன்ன வெளிவராத பல ரகசியங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி மற்றும் கன்னி ராசி, இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சிம்மம் ராசி, சிம்ம ராசியான உங்களுடைய ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் அப்படின்றதுனால ராஜபோகத்துடன் இருக்கணும், சுகபோகங்களை பெற்று செல்வ செழிப்போட ஒரு அருமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு எப்பவுமே ஆசைப்பட்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது அப்படின்றது உங்களுடைய அகராதியிலேயே கிடையாது என்று தான் சொல்லணும். சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலையும் வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. அதாவது ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயலால் நமக்கு ஏதேனும் பலன் இருக்கா, அதனால் நமக்கு நன்மை உண்டாகுமா, உண்டாகாதா, தீமை ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு செயல்லையே நீங்கள் இறங்குவீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனிருந்து துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. இப்படிப்பட்டவங்க யார் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டு அவங்க கிட்ட இருந்து விலகியே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அறவே ஒதுக்குவீங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும், சுவையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. இல்லைனா கொஞ்சம் மனம் கஷ்டப்படுவீங்க. ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்திலையும் ஈடுபடுவீங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம் மற்றும் வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பணத்துக்கு குறைவே இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி ஏகப்பட்ட செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். புதன் பகவான் பேச்சுக்கு அதிபதி அப்படின்றதுனால யோசித்த அடுத்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. அதாவது இது சரியா தப்பா அப்படின்ட்டு ஒரே நிமிஷத்தில், ஒரே செகண்டில் கூட சிந்திக்கக்கூடிய தன்மை சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4வது இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 5வது இடத்துக்கும் செவ்வாய் பகவானே அதிபதியாக இருக்கின்றார். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்றதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8வது இடத்துக்கும் குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு நிச்சயம் பிறப்பாங்க. அந்த பிள்ளைகளால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். 6 மற்றும் 7வது இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே திறமைசாலியாக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக சேர்ந்து கிடைக்கக்கூடிய துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேர்வீங்க. சூரிய பகவான் சிவ கோத்திரத்தை சார்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரிய பகவான் விளங்குகின்றார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலைன்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு சென்று அந்த
சிவபெருமானை வணங்குங்க, உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் நினைக்கிறீங்க, என்னவெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு மற்றவங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் யோசிப்பதை கூட மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு யோசிப்பீங்க. இவன் என்ன அடுத்து யோசிப்பான், இவன் என்ன சொல்ல வருவான் அப்படின்ற மாதிரி கூட மற்றவங்களால் யூகிக்க கூட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு திறமை, அறிவாற்றல் கொண்டவர்களாக சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கின்றீர்கள். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒல்லியாக தான் இருப்பீங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக, பருமனுக்கு ஏற்ற உயரமாக, உருண்டையான முகத்தோட, அழகான கண்களோட, சிறப்பான ஒரு தோற்றத்தோடு இருப்பீங்க. நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் உங்களால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. முன்கோபம் அதிகம் இருக்கு உங்ககிட்ட. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாவசியமாக எதற்காகவும் கோபப்பட மாட்டீங்க. கண்களாலேயே பேசக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். சிம்ம ராசியினுடைய ராசி அதிபதி நவ கிரகங்களுடைய முதன்மை கிரகமான குரு பகவான். அது மட்டுமல்ல, கால புருஷனுடைய இதயத்தை குறிப்பிடக்கூடிய இரண்டாவது ஸ்திர ராசி தான் உங்களுடைய சிம்ம ராசி. மகம் பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் சிம்ம ராசியில் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிம்மம் ராசி அப்படின்னாலே ஒரு சிறப்பான ராசின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் வீரத்தோடையும் தைரியத்தோடையும் இருப்பீங்க. இருந்த இடத்துல இருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே உங்ககிட்ட இயல்பிலேயே பிறப்பிலேயே இருக்கும். சூதுவாது அப்படின்றது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. சூதுவாது இல்லாமல் அனைவரையும் எளிதில் நம்பிடுவீங்க. இதனால் சில சமயங்களில் மிக பெரும் பிரச்சனையை சந்தித்திருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒருத்தவரை நம்பி இருப்பீங்க. இவன் நல்லவன் தானே, இவங்கிட்ட என்னடா இருக்க போகுது, இவன் என்னடா நம்மளை பண்ணிட போகிறான், இவங்கிட்ட நம்பி பழகலாண்டா அப்படின்ட்டு பழகுவீங்க. ஆனால் போக போக அதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக்கி இருக்கும். அவரே உங்களுக்கு ஆப்பு வைப்பவராக இருப்பார். அதை நீங்கள் ஒரு நாள் உணர்ந்து அவரிடமிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அதை உணர்ந்தவராகவும் நீங்கள் இருப்பீங்க. முகஸ்துதிக்கு அடிமையாவீங்க. அப்படின்றதுனால உடன் இருப்பவர்கள் உங்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் பின்னால் போயிட்டு திட்டுவாங்க. மூஞ்சிக்கு முன்னாடி அடே டே 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 இவன் அருமையானவன்டா, இவன் சிறப்பானவன்டா அப்படின்ட்டு உங்களை பற்றி உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடியே மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி புகழ்வாங்க. உங்ககிட்டயே ஏய் நீ செமையாக இருக்குடா, உன்னால் முடியாது ஒன்றும் கிடையாது, உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை புகழ்ந்தே காரியங்களை சாதித்து கொள்ளும் நய வஞ்சகர்கள் பலரும் உங்களை சுற்றி இருக்காங்க. அவர்களையும் நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் அடையாளம் கண்டு கொள்வீங்க. பிறருடைய பழி சொற்களுக்கு எப்பயுமே செவி சாய்க்க மாட்டீங்க. நீ என்னடா என் மேலே பழி சொல்கிறது, எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு யாராலையும் ஏமாற்றிட முடியாது. இவன் என்னடா அப்படி இருக்கான், ஏமாளி மாதிரி இருக்கான், இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி பலரும் கணக்கு போட்டுன்னு வருவாங்க. ஆனால் அப்படி வரவங்க எல்லோரையும் உங்களுடைய திறமையால் ஓட விடுவீங்க. வீண் சண்டைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அப்படின்னாலும் வந்த சண்டையை விடவே மாட்டீங்க. 2ல் 1 பார்த்துடுவீங்க. அதிலையும் தனக்கு இடையூறு செய்பவர்களை, தமக்கு எதிரியாக இருப்பவர்களை வேரோடு கலைந்த பிறகுதான் நிம்மதி அடைவீங்க. அது வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. தனக்கு நிகர் இல்லாதவர்களிடம் பழகுவதை கூட தவிர்ப்பீங்க. அதாவது இவன் நமக்கு சரிசமமாக இல்லை, இவன் கூட பழகினா நம்மளுடைய ரகசியத்தை பற்றியும் நம்மளுடைய பல விஷயங்களை பற்றியும் வெளியில் சொல்லிடுவான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட எப்பவும் பழகவே மாட்டீங்க. வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றதுனால உங்களைப் போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுக்கு நியாயமாக தோன்றக்கூடிய பல விஷயங்களும் மற்றவர்களுக்கும் நியாயமாக தோன்றணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதனால் பலருடைய
பகையை வளர்த்து கொள்வீங்க. அதாவது நீங்கள் நல்லது, இதுதான் நியாயம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பலரும் ஒத்துக்கணும், நான் சொல்கிறது தானே சரி அப்படின்ற மாதிரி பலரும் ஒத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறதால பலருடைய பகையையும் பல நேரங்களில் சம்பாதித்து விடுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய திறமை, சாமர்த்தியம் இதன் காரணமாக எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவீங்க. முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு அப்படின்ட்டு தெரிந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டுருவீங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறுகளை கூட எளிதில் மன்னிக்கக்கூடிய சுபாவம் கொண்ட நீங்கள் சின்ன விஷயங்களை கூட பல நேரங்களில் பெரிய விஷயமாக்கிடுவீங்க. சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது திருப்திகரமாக அமையாது அப்படின்ட்டு சொல்லலாம். 100% பேருக்கு பல பிரச்சனைகளோடு தான் அமையும். உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது, அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அடக்கி ஆளும் குணம், சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்றதுனால கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படும். திருமணத்துக்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழவே நீங்கள் விரும்புவீங்க. குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்திடுவீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நிச்சயம் மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமான நிலை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு எந்த விதத்திலேயாவது பொருளாதார நிலையை நீங்கள் நிச்சயம் உயர்த்தி கொள்வீங்க. உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவீங்க. அப்படின்றதுனால செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு உடை வாங்கினீங்க அப்படின்னா கூட ஒரு பிராண்டடாக பார்த்து வாங்குவீங்க. ஒரு 100 ரூபாய்க்கு உடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த உடை எவ்வளோ நாள் வரும், வெளுத்து போயிடும், அதை விட பிராண்டடாக வாங்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருப்பவங்க தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். கவலைப்பட மாட்டீங்க, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தால் பண வரவுகளை பெருக்கி கொள்வீங்க. கடன் வாங்கிறது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக அறவே பிடிக்காதுன்னே சொல்லலாம். அப்படியே கடன் வாங்கிட்டாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. உங்களுடைய சுய சாமர்த்தியத்தால் வீடு, மனை போன்றவற்றை அமைத்து கொள்வீங்க. வண்டி, வாகன வசதிகளும் உண்டாகும். ஆடம்பரமான உடைகளை, நவீன பொருட்களை அதிகம் விரும்புவீங்க. அப்படின்றதுனால ரொம்ப செலவாளியாகவும் இருப்பீங்க. பணத்திற்கு ஏற்ப, அதாவது வரவிற்கு ஏற்ப நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நபராக நிச்சயம் இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகளை பிறக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். முன் யோசனை அதிகம் உடையவர்கள் அப்படின்றதுனால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வாங்க. கடவுளுடைய பூரண ஆசி பெற்றவர்கள் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்ற காரணத்தினால புத்திரர் வழியில், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள், நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கீங்க. ஒரு அரசாங்க பதவிக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சியை கைவிடாதீங்க, அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் மிக பெரும் அளவில் நல்ல லாபமும் ஏற்படும். வழக்கறிஞர் பணி, கவிதை இயற்றுதல், உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மருந்து செய்தல், அது மட்டுமல்ல விவசாய துறையிலையும் தனியார் நிறுவனங்களில் மிக பெரும் பதவியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இது எல்லாத்துலேயும் அதிகம் லாபம் ஏற்படும் என்றும் சொல்லியே ஆகணும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டீங்க. அடிமையாக தொழில் செய்வதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அப்படின்னாலும் உத்தியோகத்தில் இருந்தால் முன்னுக்கு வர முடியும், மிக பெரும் ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல இருப்பீங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நீதிக்கு கட்டுப்பட்டவங்க. இவன் சொன்னால் சரியாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த இவன் சொன்னால் நடக்கும், இவனால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மற்றவர்களுடைய மனதில் ஏற்படுத்துவீங்க. மற்றவர்களுடைய மனதில் உங்களை பற்றிய ஒரு உயர்வான எண்ணத்தை உருவாக்கி வைத்திருப்பீங்க. நீங்கள் தான் சிறந்தவங்க, நீங்கள் தான் தலை சிறந்த ஒரு மனிதர் அப்படின்றதையும் மற்றவர்களுடைய மனதில் விதைப்பதில் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகர் நீங்களே தான். உங்களை அசைக்கவும் முடியாது,
அழிக்கவும் முடியாது. சிம்மம் ராசி சிறப்பான ஒரு ராசி. அருமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று வாழ்க்கையில் சுகபோகங்களோடும் செல்வ செழிப்போடும் வாழ வாழ்த்துக்கள். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த பலரும் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், என்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பற்றி தெள்ள தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசி, உங்களுடைய கன்னிராசிக்கு புதன் பகவான் தான் அதிபதி. அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்கள் பேசினா பேசுவீங்க, இல்லைனா பேச மாட்டீங்க. கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதிலையும் வல்லவர்களாக இருப்பீங்க. புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியில், உங்களுடைய கன்னி ராசியிலேயே உச்சம் பெறுகின்றார். இதனால் உங்களுடைய திறமையை, தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக் கொள்வீங்க. நீ என்னடா எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பது, என்னுடைய திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நான் முன்னேறுவேன் பார்க்குறியா அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு வருவீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிச்சத்துக்கு வராதவாறு அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. பணம் குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, மனசுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி அப்படின்றதுனால உற்சாகமாக எல்லோரிடமும் பேசுவீங்க, எப்பவும் உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கும். கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாகவே சாதாரணமாகத்தான் இருப்பீங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் எளிமையாகத்தான் இருப்பீங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பெண்களிடம் காணப்படக்கூடிய அச்சம், கூச்ச சுபாவமும் நிச்சயம் இருக்கின்றது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்பவே ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. உங்களுடைய தோற்றத்தை வைத்து உங்களுடைய வயது என்ன அப்படின்றத சொல்லிட முடியாது. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஒரு 20 வயசு இருக்கீங்க அப்படின்னா 10 வயசு மாதிரி தெரியும். 40 வயசு ஆட்களாக இருந்தாலும் 20 வயது ஆட்கள் மாதிரி தெரிவிங்க. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அபாரமான ஞாபக சக்தி, அபாரமான திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. நடுத்தர உயரமாக இருப்பீங்க. இயற்கையான அழகோடு இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வருவது ரொம்பவே அரிதுன்னு தான் சொல்லணும். அப்படியே வந்தாலும் ஒரு சில பேச்சோட நிறுத்தி கொள்வீங்க. பெருசாக கோபப்பட மாட்டீங்க. அழகான அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கின்றது. இயல்பிலேயே அப்படி ஒரு நடை உங்களுக்கு இருக்கின்றது. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் உங்ககிட்ட நிதானம் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். நீண்ட ஆயுளும் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லணும். கன்னிராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய இளவரசர் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய புதன் பகவான் அப்படின்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நிகழும். சீதள சுபாவம் கொண்ட 2வது உபயராசி தான் உங்களுடைய கன்னிராசி. கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 இந்த 2 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலையும் செயல்லையும் முடிந்த வரைக்கும் பிறருடைய மனதை எப்பவுமே புண்படுத்த மாட்டீங்க. நீங்கள் நினைத்தது தான் சரி, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டவராக
கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இருக்கின்றீர்கள். கன்னிராசி அப்படின்ட்டு சொன்னாலே பிறர் பயப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. என்ன காரணம்னா, கன்னிராசிக்காரர்கள் எப்போவுமே நீதி தவற மாட்டீங்க, நேர்மை தவற மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தவறுனா கண் முன்னாடியே உடனே தட்டி கேட்டுடுவீங்க. இதனால் பிறரும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பயப்படுவாங்க உங்களை பார்த்து. இவன் என்னடா பட்டுன்னு உண்மையை சொல்லிடுறான், இவனால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்திடக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணமும் உங்களுக்கு, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குணத்தை மாற்றிக்கொள்வீங்களே தவிர உங்களுடைய பேச்சு செயல் இது எதையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. நீதி நேர்மை அப்படின்றது தான் உங்களுடைய இரண்டு கண்ணாக இருக்கின்றது. நல்ல நடத்தை உங்ககிட்ட இருக்கின்றது. வசீகர தோற்றம் படைத்த நீங்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவீங்க. எவ்வளவு தான் கற்று அறிந்திருந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிப்பதில் வல்லவர்களாக நிச்சயம் இருப்பீங்க என்று தான் சொல்ல வேண்டும். உங்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு. பிரசங்கம் செய்வது, உபநியாசங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்களே தவிர உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றது. தவறு செய்பவர்களை கூட உங்களுடைய அன்பான பேச்சால் திருத்தி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இயல்பும் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் ஒரு நல்ல குணமும் உங்ககிட்ட எப்போதும் இருக்கின்றது என்று தான் சொல்லணும். கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவீங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் எவ்வளவு தான் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை நீங்கள் ரசித்தவாறு வாழ்வீங்க, நினைத்தவாறு வாழ்வீங்க, மகிழ்ச்சியுடன் வாழ்வீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவர் அப்படின்றதுனால எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் அதன் பிறகு ஒரு முடிவை எடுப்பீங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தன வரவு, பண வரவு தாராளமாக நிச்சயம் அமையும். உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் விருப்பம் குறைவு அப்படின்றதுனால சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எதிலையாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவீங்க. உங்களுடைய அறிவு, திறமை, பேச்சாற்றல் இவற்றாலையும் பண வரவுகள் நிச்சயம் ஏற்படும். வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவுகள் செய்து கடன்களே இல்லாமல் வாழ்வீங்க. கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டுட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பீங்க. இருந்தாலும் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் அனைத்தையும் அமைத்து கொள்வீங்க. பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டி காத்து பொறுப்போடு செயல்படுவீங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்கின்றது. நிறைய இதற்காக செலவு செய்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் கொடுத்து வச்சவங்க என்று தான் சொல்ல வேண்டும். ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு ஆண் என புத்திர பாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கக்கூடிய பண்பு கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. இதனால கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் பிள்ளைகளால் சாதகமான பலன்களையே அடைவீங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்லலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்களாக இருக்கீங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர் பணி, அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், கணக்காளர், எழுத்துத்துறை, கதையாசிரியர், சினிமா, நடனம், நாடகம், ஓவியம், விவசாயத்துறை இது எல்லாமே லாபம் தரக்கூடிய துறைகளாக இருக்கின்றது. அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு லாபகரமான
துறையாகவும் இது அனைத்து துறையும் இருக்கின்றது. இந்த துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. எந்த துறையாக இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக உங்ககிட்ட இருந்து தெரிய வரும். பொது பணிகள்லையும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிடுவீங்க. நடைமுறைக்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற உங்களுடைய அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்றிடுவீங்க. உடல் சிரமம் இல்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை பெருக்கிக் கொள்வீங்க. உங்களை போன்ற நபர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய திறமை என்று தான் சொல்ல வேண்டும். எப்பவுமே மன மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்த நீங்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம், தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே இடம் திருவெண்காடு தான். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. இங்கே தான் உங்களுடைய முன்கோபம் குறையவும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசியுங்க. புதன் பகவானுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயாரான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கக்கூடிய அம்பாளையும் வணங்கி வாருங்க. அகிலத்தையே அசைக்கக்கூடிய ஈசனான இத்தலத்துக்கு தலைவனான ஸ்வேதாரண்யேஸ்வரரை எப்போதும் சித்தத்தில் நிறுத்துங்க. வெற்றி எப்பவுமே உங்களுடைய பக்கம்தான் என்று சொல்லலாம். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது நடக்கணும், எந்தவித தடைகளும் இல்லாமல் அனைத்தும் சிறப்பாக நடக்கணும், தடைகள் எல்லாமே விலகி அமோகமான வாழ்க்கை அமையணும், சுகபோகங்களோட செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு தலம்தான் உங்களுக்கு உகந்த தலமாக இருக்கின்றது. கன்னி ராசி அப்படின்னாலே ஒரு சிறப்பான ராசி. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. கன்னி ராசி அப்படின்னாலே நீங்கள் ஒரு சிறப்பானவர், நீதி நேர்மை தவறாதவர் அப்படின்ட்டு மற்றவர்கள் கண்டிப்பாக உங்களை பற்றி பெருமையாக நினைத்து கொள்வாங்க. அதற்கு ஏற்றார் போலவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இன்றியமையாதது. எப்பேற்பட்ட காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்த நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி மேற்கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் எதிலும் ஈடுபடுங்க. உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். தன்னம்பிக்கை தான் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி. தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏமாற்றாதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஒழுக்கத்தோடு இருங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இதுதான் முக்கியமான ஒரு பாடமே. இது மூன்றையும் நீங்கள் கடைபிடித்தாலே போதும், வாழ்வின் உச்சிக்கு நிச்சயம் நீங்கள் செல்வீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், வாழ்க்கை எப்படி அமையும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, குணநலன் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமோகமாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.